அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அமலாக்கத்துறை உதவி இயக்குனர் விகாஷ் டிசம்பர் 15ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், வழக்கின் பின்னணி என்ன, விவரிக்கலாம்? டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. பின்னர் ஆகாஷ் பாஸ்கரன் இருந்து ஆவணங்களும் பறிமுதல் செய்தார்கள். இதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆகாஷ் பாஸ்கரன் இருந்து பெறப்பட்ட அந்த ஆவணங்களை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்றும் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கவும் ஒரு தடையும் விதித்தது. ஆனால் உயர்நீதிமன்றம் தடை விதித்த பிறகு ஆகாஷ் பாஸ்கரன் கைப்பற்றப்பட்ட அந்த ஆவணம் தொடர்பாக அமலாக்கத்துறை அவருக்கு ஒரு சம்மன் அளித்தது. இதையடுத்து அமலாக்கத்துறைக்கு எதிராக ஆகாஷ் பாஸ்கரன் இந்த ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் லட்சுமி நாராயண் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அந்த உதவி இயக்குனர், அதாவது அமலாக்கத்துறையின் உதவி இயக்குனர் விகாஷ் குமார் ஏன் ஆஜராகவில்லை என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு அமலாக்கத்துறை தரப்பில் அவர் நேரில் ஆஜராக விலக்கு அளிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அப்போ நீதிபதிகள் இந்த வழக்கில் ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ததாக தெரிவித்ததை அடுத்து கடந்த முறை நேரில் ஆஜராக விலக்கு அளிக்கப்பட்டது. அந்த மனு உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்யப்பட்டது. எனவே இன்று நேரில் ஆஜராக இருக்க வேண்டுமே என்று தெரிவித்தார்கள். அதற்கு அமலாக்கத்துறை தரப்பில் அடுத்த விசாரணை போது கட்டாயம் அவர் நேரில் ஆஜராவார் என்று உறுதியளித்தார். இதனிடையே இந்த வழக்கில் நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்ட அந்த அமலாக்கத்துறை மேல்முறையீட்டு அந்த ஆணைய தலைவர் சஜித் குமார் மற்றும் நிர்வாக பதிவாளர் நஸ்ரீன் சித்திக் ஆகியோர் நேரில் ஆஜராக விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் ஒரு புதிய கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் இதில் ஏற்க மறுத்த நீதிபதிகள் 2 பேருமே நேரில் ஆஜராக தங்களுடைய விலக்கத்தை அளிக்க வேண்டும் என்று தெரிவித்து இந்த வழக்கு விசாரணை டிசம்பர் 15ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி மதன்.